எல்லாத்துக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களாகவே பார்த்தீங்க அப்படின்னா கூமாப்பட்டி அப்படிங்கிறது பயங்கரமான ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்டாகிராம் மூலம் ட்ரெண்டான இந்த கூமாப்பட்டி எங்கே இருக்குது, இதுதான் சில பேரோட டவுட்டு. இது எப்படி போகணும் அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வத்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாலுக்கா இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் அந்த கூமாப்பட்டி. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழிலோட அழகாக இருக்கிற அந்த கிராமம் தான் இந்த கூமாப்பட்டி. 2 சைடும் தென்னை மரம், பச்சை பசலேன்னு இருக்கும் அந்த ஊர். ஸோ அதை தான் அந்த வீடியோவில் அவர் காட்டியிருப்பார். அந்த வீடியோவில் இருக்கிற எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னா, வத்ராப்லேருந்து கூமாப்பட்டி போகிற வழியில் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு 2 சைடும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசேல்னு வயல்வெளிகள் இருக்கும். அதே மாதிரி அத்தி கோயில் போகிற வழியிலையும் 2 சைடும் உங்களுக்கு வயல்வெளிகள் இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் டேம் போகிற வழியிலையும் ரொம்ப அழகான வயல்வெளிகளும் தென்னை மரங்களும் இருக்கும். கூமாப்பட்டியை சுற்றி 2 முக்கியமான டேம் இருக்குது. ஒன்று பிளவக்கல் டேமு, இன்னொன்று கோவிலாறு டேம். இந்த 2 டேமுமே நிறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆற்றுல நல்லா தண்ணி ஓடும், உங்களுக்கு குளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ போனால் குளிக்க முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, டேமில் தண்ணி கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு டேமுக்கு பெர்மிஷனும் இல்லை. 2020 அந்த டேமுக்கான பெர்மிஷன் இன்னும் அவங்க தரல. அதனால் நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களால் குளிக்க முடியாது. நீங்கள் கூமாப்பட்டிக்கு வர்ற கரெக்டான நேரம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த டைம் வந்தீங்க அப்படின்னா மழை பெஞ்சு டேம் நல்லா நிறைஞ்சிருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நிறைய பேத்துக்கு தெரியாதுன்றதுனால இந்த பதிவை நாங்கள் சொல்கிறோம். மெயினாக கூமாப்பட்டிக்கு மழை நேரத்தில் வந்தீங்க அப்படின்னா இயற்கையை நீங்கள் ரசிக்கலாம். இப்போது நம்ம தமிழக அரசும் அதுக்கான நிதியை கொடுத்துருக்காங்க. விருதுநகர் மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து இதை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நன்றியும் வணக்கமும்.